வைகை நதிக்கரை ஆலயங்கள். 1. நோய்கள் தீர்த்து வெற்றி அருளும் வண்டியூர் மாரியம்மன் கோயில். மதுரை மாநகரத்தில் பல்வேறு புகழ்பெற்ற ஆலயங்கள் உள்ளன. உலக புகழ்பெற்ற இந்த ஆலயங்களை இனி ஒவ்வொரு வாரமும் இந்த தொடரில் தரிசிப்போம். வைகை நதிக்கரை ஆலயங்கள். மதுரை வைகை கரை நாகரிகத்தின் பெருமிதம் கமழும் மாநகரம். சங்க இலக்கியத்திலிருந்து சமகால இலக்கியம் வரைக்கும் போற்றி புகழும் நகரம். தமிழின் தலைநகரம். தராசின் ஒரு தட்டில் மதுரையை வைத்து மறுதட்டில் உலகனைத்தையும் வைத்தாலும் மதுரைக்கு அவை ஈடாகாது என்கிறது பரிபாடல் ஒன்று. இதற்கு கோயில் நகரம் என்றும் பெயருண்டு. சைவமும் வைணவமும் கொண்டாடும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயமும் அழகர் மலை அழகர் கோயிலும் இங்குதான் உள்ளன. குமரக்கடவுளின் படைவீடுகளான பழமுதிர் சோலை, திருப்பரங்குன்றம் ஆகிய இரண்டும் இங்குதான் உள்ளன. மண்ணின் தெய்வங்களையும் காலம் காலமாக கொண்டாடி மகிழும் ஊர் மதுரை. அதற்கு உதாரணமாக திகழும் ஓர் ஆலயம் வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில். வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் என்று தெப்பக்குளத்தை முன்னால் சொல்லி பழகிவிட்டாலும் தெப்பக்குளம் தோன்றுவதற்கு முன்பாக 800 ஆண்டுகள் முன்பாகவே கோயில் கொண்டவள் இந்த அன்னை. மாரி தமிழகம் முழுமையையும் காத்தருள் தாய் தெய்வம். மாரி என்றால் மழை. அவள் விழியசைவில்தான் மக்கள் வான்மழையும் கருணை மழையும் பெற முடியும். அதே நேரம் அவள்தான் காவல் தெய்வமும். மதுரையின் காவல் தெய்வமாகவும் வெற்றி தெய்வமாகவும் திகழ்பவள் இந்த மாரியம்மன். தமிழர்களின் தொல்குடி தெய்வம் கொற்றவை. போரில் வெற்றி தருபவள் கொற்றவையே. அதனால் தமிழ்குடி முழுமையும் கொற்றவளை வணங்கியே களம்புகும். பின்னாளில் கொற்றவை துர்க்கை என்றும் மகிஷாசுரமர்த்தினி என்றும் போற்றப்பட்டாள். சுயம்புவாக தோன்றி வந்தவள் இந்த தாய். ஆற்றில் அன்னையின் சிலாரூப திருமேனி கிடைத்தது என்பர். மன்னர் கூன்பாண்டியன் ஆட்சி காலத்தில் குறும்பர்கள் எனும் இனத்தவர்கள் மகிழ மரக்காடுகளாக இருந்த இந்த இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து அப்பகுதி மக்களுக்கு பெரும் தொந்தரவு கொடுத்து அட்டகாசம் செய்து வந்துள்ளனர். மேலும் அங்கிருந்த இயற்கை வளங்களையும் அழித்து வந்துள்ளனர். இது பற்றிய புகார் மன்னர் கூன்பாண்டியன் கவனத்துக்கு சென்றுள்ளது. மக்களை காப்பாற்ற அப்பகுதிக்கு படையுடன் சென்ற மன்னர் ஆக்கிரமிப்பு செய்த குறும்பர் இனத்தவருடன் சண்டையிட்டு அவர்களை விரட்டி அடித்துள்ளார். அதன் வெற்றியை தொடர்ந்து அங்கிருந்த வைகை ஆற்றில் கிடைத்த அம்மனின் சிலையை வைகை ஆற்றின் தெற்கு கரையில் வைத்து வழிபட்டுள்ளார். அதிலிருந்து போருக்கு செல்லும் முன் அம்மனை வழிபட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதனால் பல வெற்றிகளையும் அடைந்திருக்கிறார். யுத்தம் செய்ய செல்லும் முன் மன்னர்கள் அனைவரும் தாய்மாரியை வழிபட்டே செல்வராம். தாயும் அவர்களுக்கு வெற்றியை பரிசாக தருவாளாம். பாண்டிய மன்னர்கள், சேதுபதி மன்னர்கள், நாயக மன்னர்கள் என மதுரையை ஆண்ட மன்னர்கள் அனைவரும் இந்த அன்னையை வணங்காமல் எந்த காரியத்தையும் தொடங்கியதில்லை என்கிறார்கள். இன்றும் இந்த அன்னையை வணங்கித் தொடங்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் என்பது நம்பிக்கை. இங்கு அன்னை துர்க்கையாகவும் மாரியம்மனாகவும் சேர்ந்தே தரிசனம் தருகிறார். அன்னையின் காலடியில் மகிஷன் இருக்கிறான். தன் வலது காலை மடக்கி இடது காலை கீழே தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறாள் தாய். கையில் பாசம் அங்குசம் ஏந்தி காட்சி தருகிறாள். அன்னையின் சக்தி அளவிடற்கரியது. அதனால்தான் மதுரையில் எந்த பெரிய கோயில்களில் விழாக்கள் தொடங்குவதற்கு முன்பும் இங்கு வந்து முதலில் மாரிக்கு பூஜை செய்தே தொடங்குகிறார்கள். சுற்றியிருக்கும் ஊர் மக்கள் கூட உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் இந்த அம்மனை தான் வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த தாய் வெப்ப நோய்களை போக்குபவள். அன்னைக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை இங்கு பக்தர்கள் வாங்கிச் செல்கிறார்கள். வெப்பு நோய்க்கும் அம்மை நோய்க்கும் தோல் வியாதிகளுக்கு இதுவே அருமருந்து என்கிறார்கள் பக்தர்கள். அம்பிகைக்கு உப்பு மிளகு சாத்தி வேண்டிக் கொண்டால் வியாதிகள் தீரும் என்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் மாரியம்மனுக்கு கூழ் வார்த்து வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள். மேலும் வேண்டும் வரங்களை வாரி வழங்குபவளும் அவளே. இங்கு அன்னையே பிரதானம் என்பதால் வேறு பரிவார தெய்வங்கள் இல்லை. விநாயகரும் பேச்சியம்மனும் மட்டும் சந்நிதி கொண்டு அருள்கிறார்கள். பேச்சியம்மன் மிகவும் வித்தியாசமான தோற்றத்தில் இங்கு அருள் பாலிக்கிறாள். உங்கள் கவனத்துக்கு தலம் மதுரை. அம்மன் அருள்மிகு தெப்பக்குளம் மாரியம்மன். தல சிறப்பு மாரியம்மனே மகிஷாசுர மர்த்தினி கோலத்திலும் அருளும் ஆலயம். தலவிருட்சம் வேம்பு அரசமரம். பூஜை மற்றும் திருவிழாக்கள் தை மற்றும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள். பௌர்ணமி ஆகிய நாள்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகளும் பங்குனி மாதம் பூச்சொரிதல் உள்ளிட்ட 10 தினங்கள் நடைபெறும் திருவிழா குறிப்பிடத்தக்கவை. நேர்த்திக்கடன், பால்குடம், தீச்சட்டி எடுத்தல், கண்மலர் காணிக்கை, அம்மனின் உருவ பொம்மைகள் வாங்கி வைத்தல், பானை முழுவதும் மையினால் புள்ளி வைக்கப்பட்ட பானை கொண்டு வருதல். இதற்கு 1000 கண் பானை என்று பெயர். மாவிளக்கு போன்ற பல நேர்த்தி கடன்களை பக்தர்கள் நிறைவேற்றுகின்றனர். நடை திறந்திருக்கும் நேரம்
காலை 6 முதல் இரவு 9 வரை திறந்திருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் இரவு 10 வரை திறந்திருக்கும். எப்படி செல்வது? மதுரை மாட்டு தாவணியிலிருந்தும் பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்தும் நகர பேருந்து வசதி உள்ளது.